ஹாய் ஹலோ மக்களே, கன்னியாகுமரி டு லடாக் சோலோ வாக்கிங் ட்ரிப்பில் இன்றைக்கி நான் 68வது நாளில் இருக்கேன். இங்கே பாருங்கள் மலையெல்லாம். அதை விட ஒரு பெரிய விஷயம்னா இந்த பக்கம் மணாலி சைடு பார்த்திங்களா, பனிமலை தெரியுது, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்த்தாவே தெரியுது. இப்போ நான் குல்லுவை தாண்டி வந்திருக்கேன். 2 ரூட்டு போகுது லேக்கு, இது மணாலிக்கு. பட் நான் இந்த ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு கம்மியாக இருக்கிற ரூட்டில் போயிட்டுருக்கேன். நல்லாயிருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாமே எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பசுமையாக தான் இருக்குது. அப்புறம் நேற்று நான் ஒரு குருத்வாராவில் தங்கியிருந்தேன். அங்கே தங்கறதுக்கு ரூம் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. குருத்வாரா நல்லா பார்த்துக்கினாங்க. இது வரலும் நான் வந்த குருத்வாராவில் இது ரொம்ப, இதுவும் இன்னொரு இடத்துல பஞ்சாபில் ஒரு குருத்வாரா, இது 2 குருத்வாரா ரொம்ப நல்லா பார்த்துக்கினாங்க. இந்த குருத்வாராவில் இன்னும் 480 கிலோமீட்டர் தான் இருக்குது. சீக்கிரமாக போயிடலாம் தான் பார்க்குறேன். பட் ஆனால் உடம்பு இங்கே சாப்பிட்ற சாப்பாடு அதெல்லாம் ஃபுட்டு எதுவும் ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம். அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். இங்கெல்லாம் வீடு கட்டடம்லாம் கட்டிகிட்ருக்காங்க. குளிர் இன்றைக்கி வெயில் கொளுத்துது. நேற்று ஃபுல்லாக மழை தூரலிட்டு மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வெயில் கொளுத்துது. சம்டைம்ஸ் இப்படி தான் சுச்சுவேஷன் மாறிட்டே தான் இருக்கும். பட்லிக்குள் 19 கிலோமீட்ரு, மணாலி 37 கிலோமீட்ரு, ரோத்தாங் 91 கிலோமீட்டர், லே 512 கிலோமீட்டர். இங்கேயும் லே 512 இருக்குது. ஆனால் அவ்வளோ கிலோமீட்டரே காட்டல, எனக்கு கம்மியாக தான் காட்டுது ஃபோனில். மேபி அவங்க கால்குலேஷன் தப்பாக போட்டிருக்கலாம், இல்லை என் மேப் ஷார்ட் ரூட்டு காட்டலாம். நான் மணாலி பக்கம் வந்துட்டு மக்களே, இன்னும் மணாலிக்கு 37 கிலோமீட்டர் இருக்குது மக்களே. இன்றைக்கி போயிடுவேன். தேங்க்யூ மக்களே.